ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் அப்படின்ற போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான தேதிகள் 1 ஆகஸ்ட் அப்போவே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா? அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025 வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட் நேம் வந்து நம்ம சொல்லியாச்சு, ரெசிடென்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வேக்கன்சி இருக்குது. யூஆர் கோட்டாக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 8 வேக்கன்சியை. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிடென்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் சிவில் பிரான்ச்சில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அதாவது பிஇ பிடெக் மெக்கானிக்கல் சிவில் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மினிமம். ஓகேங்களா? ஸோ ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மேண்டரி தான். ஓகேங்களா? அதே போல் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ன்ற பட்சத்தில் நீங்கள் மினிமம் 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. இதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 45% செக்யூர் பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில். இதே டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து செக்யூர் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி ஹோல்டருக்கு. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்க்கோட கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025 தான். நெக்ஸ்ட் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி இருக்கலாம், ஸோ என்ன மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்லாம் எப்படி தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக டேபிளில் வந்து பார்த்துக்குங்க. சிவில் மெக்கானிக்கல் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரிவேஷன்ஸ் பற்றி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 125 கொஷின் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து 2.5 ஹவர்ஸ், அதாவது 2.5 ஹவர் அப்படி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் அது கிடையாது. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் வந்து 45% சொல்லியிருக்காங்க. அதே போல் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமில் என்ன பர்ஃபார்மன்ஸோ ஸோ அதை பொறுத்து தான் நாங்கள் செலெக்ஷனே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு வந்து பாருங்கள், பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. மந்த்லி பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 16,828 ரூபா. அதே கிராஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா 30,627 ரூபா சொல்லியிருக்காங்க. இயர்லி சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 3,67,523 ரூபா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ரிட்டன் டெஸ்ட் வெளியூ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சென்னையுமே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 300 ரூபாவும், இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ரூபாவும் ப்ளஸ் டேக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் லேட்டராக வந்து ஓகேங்களா செலெக்ஷன் ஃபஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அவங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதை கூட இவங்க சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி மேபி வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணணும், ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். மெயில் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஃபாலோவிங் இந்த திங்ஸ்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, உங்கள் இமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் செக்லிஸ்ட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்கன்றத செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் நிறுவனம், ஓகேங்களா? இந்தியன் ரயில்வேஸோட ஒரு நிறுவனமான ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இது வந்து பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.